சில பேர் உச்சியில் இருந்துட்டு அங்கேயே அப்படியே இருப்பாங்க, சில பேர் உச்சியிலேருந்து இறங்குவாங்க, சில பேர் பாதி வழியில் போயிட்டு அப்படியே. அதில் ஒரு சாங் இருக்குது, அந்த பக்கம் வாழ்ந்தவன்றும் நீயோ. தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 25 முதல் 50% வரை தள்ளுபடி. வைர நகைகளுக்கு கேரட் ஒன்றிற்கு ரூபாய் 10,000 தள்ளுபடி. போத்தி ஸ்வர்ண மகால், இது பரிபூரணத்தின் அடையாளம். இங்கே ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க, அடுத்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்துட்றேன், ஒன்றும் வரி பண்ணாமல் போங்க. நடிகர்னாலே கிசுகிசுக்கள் வரும். அப்பா பிரபல நடிகராக இருந்தார், அப்போ வெறும் பத்திரிகைகள் தான். அப்போ என்னென்னலாம் வந்திருக்கு அப்பாவை பற்றியான செய்தி? ஐயோ, தேவையில்லாதெல்லாம் எழுதிருக்காங்க. என்ன ராமச்சந்திரன் என்ன என்ன அந்த அப்படி வந்து நான் அதை தூக்குற அளவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரோட போயிருக்காரு. அதில் வந்து அப்பாவும் கொஞ்சம் புரட்சி தலைவரை பற்றி அவர் கொஞ்சம் அவர் வேறு மாதிரி என்னை பற்றி நினச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஃபோனை வரும் அவருக்கு. இப்போ நினச்சா கூட அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாதுங்க. சூப்பர். டிஎஸ் பாலையாவுடைய சன் ஜெய் பாலையா தானே பேசுகிறீங்க? ஆமாங்க, நான் தான் பேசுகிறேன். நீங்கள் வந்து எனக்கு இப்போ ஆடி தள்ளுபடி, கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இதை இப்போ யூஸ் பண்றது? ஆடியில தள்ளுபடி, ஆவணில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். நகைச்சுவை, குணச்சித்திரம், ஹீரோ, கதாநாயகன் என பரிமாணத்தையும் ஒரு சேர கலக்கிய ஒரு நடிகர் டிஎஸ் பாலையா என்கிற திருநெல்வேலி சுப்பிரமணியம் பிள்ளை பாலையா என்கிற ஒரு நடிகர் தமிழ் சினிமாவை கலக்கியிருந்தார். அவர் பற்றிய பல்வேறு தகவல்களை நாம் இப்போது ஒரு முக்கியமான நபரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவருடைய மகனான ஜெய் பாலையா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கின்றன, நாம் கேட்பதற்கும் நிறைய இருக்கின்றன. வணக்கம். வணக்கம் சார். பி சின்னப்பா சார் நினைக்கிறேன் முதல் இரட்டை வேடம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான படத்துலையும் அப்பா நடிச்சிருந்திருக்காரு. ஆமாம், அந்த இது உத்தமா புத்திரனுக்கு முன்னாடி இரு சகோதரர்கள்னு வந்தது. அதுக்கு முன்னாடி வேற வந்து ஜெகதல பிரதாபன்னா என்னமோ ஏதோ ஒரு படம், அதில் வந்து டபுள் ஆக்ஷன் பி சின்னப்பா. எங்களுக்கு வந்து பி சின்னப்பா சன்னு கூட நல்ல படம் தான். அப்படியா? ஆமாம், ராஜா பகதூர் அப்படின்ற ஒரு நல்ல நடிகர். கமல் கூட வெற்றி விழாவில் ஆக்ட் பண்ணார். அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இந்த கோயில் புறான்னு ஒரு படத்தில் நாதஸ்வர வித்வானா வருவார். நல்ல ஆர்டிஸ்ட். அப்படியே அவங்க ஃபாதர் மாதிரியே இருப்பார். ரொம்ப நல்ல பெரிய வில்லனா வருவான்னு எதிர்பார்த்தோம். அது மேலே நமக்கு என்ன உத்தரவு இருக்குதோ, சில பேர் உச்சியில் இருந்துட்டு அங்கேயே அப்படியே இருப்பாங்க, சில பேர் உச்சியிலேருந்து இறங்குவாங்க, சில பேர் பாதி வழியில் போயிட்டு அப்படியே. அதே இந்த ஃபீல்டை பொறுத்த எந்த ஃபீல்டாக இருந்தாலும் மேலே அவங்க பிறக்கும் போது எப்படி எழுதிட்டானோ அது பிரகாரம் தாங்க நடக்கும். அதே மாதிரி அப்பாவுக்கு வாரிசுன்னு பார்க்கும்போது பாடகர் ஒருத்தங்க இருக்காங்கன்னு படித்தோம். உண்மையா? பாடகர்னு திரைப்பட பின்னணி பாடகர்னு எங்கள் பெரிய பிரதர் வந்து சாய்பாபான்ட்டு. ஓகே. அவர் MS விஸ்வநாதன் அண்ணன் ட்ரூப்பில் வந்து கிட்டார் வாசித்தார். ஓகே. கிட்டார் வாசிச்சுட்டு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வாசிக்கிட்டு இருந்தார் ப்ரொஃபஷ்னலாக. ஓகே. அவருக்கு நல்ல வாய்ஸ் இருக்கிறதுனால நாகேஷுக்கான சில சாங்ஸை வந்து விஸ்வநாதன் அண்ணன் வந்து கொடுத்துருக்காரு. ஓ. அப்புறம் மற்றதெல்லாம் நிறைய அந்த பிட் வாய்ஸஸ் வரும் பார்த்தீங்களா? ஆமாம். மேகங்காரு கையில் உள்ள தேகங்கோழி, அதில் வந்து அந்த பிட் வாய்ஸ் வந்து இவரும் பாடுவார். ஓ. அதுவும் அவருக்கு ரொம்ப ஃபேமஸான பாட்டு வந்து வீட்டுக்கு வீடுன்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா? ஆமாம். அதில் ஒரு சாங் இருக்குது, அந்த பக்கம் வாழ்ந்தவன்றும் நீயோ. நாகேஷ் வந்து கிட்டார் வாசிக்கிட்டே பாடுவார். அந்த பாட்டில் ஒரு பெரிய விசேஷம், பல பேருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். இவர் அந்த சாங் இப்போ நாகேஷ் இது பாபா தான் பாடுறதுன்னொன்னா கவிஞர் கவிச்சக்கரவர்த்தி கூப்பிட்டாரு, நீ எந்த மாதம் பிறந்த? ஜூலை. அப்படியா? இப்போ உனக்கு கல்யாணம் என்னமோ நடக்குது, நீ அதெல்லாம் எப்படி இருக்கு? இல்லை அப்பாவுக்கு அது பிடிக்கல. அப்படியா? சரி. ஆனால் அதில் அதை அப்படியே சரணத்தில் தூக்கிட்டு போட்டாருங்க. ஜூலையில் பிறந்தது என் ஜாதகம், காதலில் அது ரொம்ப சாதகம், தந்தை வழியில் கொஞ்சம் பாதகம், எங்கு செல்லுமோ இந்த நாடகம். டியூனை ரொம்ப MSV அண்ணா அப்பா என் குரு பிரமாதம் போட்டுப்பாரு. ஜூலையில் பிறந்ததன் ஜாதகம், காதலில் அது ரொம்ப சாதகம்,
தந்தை வழியில் கொஞ்சம் பாதகம், எங்கு செல்லுமோ இந்த நாடகம். ஓ மை ஸ்வீட்டி, ஓ மை ஸ்வீட்டி, ஓடிவா, ஓ அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமி, அப்படி வரும் அந்த சாங். பாடியே காமிச்சிட்டீங்க. நான் சிங்கர் தானே சார், ப்ரொஃபஷனல் சிங்கர் தானே. ஸோ எனக்கு தான் டிஎம்எஸ் ஐயா எப்படி எனக்கு மனசில் இது அவருடைய சாங். நான் ஸ்டேஜில் ஏறி ஃபஸ்ட்டு பாடின பாட்டு என்னை தெரியுமா தான், குடியிருந்த கோயில் பார்த்தீங்களா. அப்புறம் யூடியூப்பில் இப்போ வந்து நிறைய சாங்ஸ் அது இதெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறேன். ப்ரொஃபஷனலி ஐ எம் சிங்கர். ஆக்டிங் நடுவில் போய் பார்த்தா அது ஷூட் ஆகணும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கு வந்து அந்த மாதிரி வந்துட்டேன். அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் வராருங்கும் போது ஒரு வாரிசுன்னு கவனம் பெற்றிருப்பார் கண்டிப்பாக. அப்படி பார்க்கும்போது கராட்டக்காரன் ரொம்ப முக்கியமான படம், நல்லா ஓடிச்சு. அதில் அண்ணனோட கேரக்டர்ஸ்லாம் வந்தப்போ கவுண்டமணி செந்தில் இந்த வாழைப்பழ காமெடி அப்பெல்லாம் அண்ணன் இருக்கு. ஆமாம், அதில் அந்த இது அதை வந்து நல்லா, அது இன்னொரு இது வந்து நான் ரொம்ப இது வாழைப்பழம் வந்து அதாங்க இதுன்றது அது ஒரு காமெடி. ஏன்னா சும்மா இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் கவுண்டர் மணி, அது அவர் பேர் கவுண்டர் மணி, அவங்க தான் தெரியுமா, அப்புறம் தானே கவுண்டர் மணி. நான் எதிர்பார்க்காத ஒன்று அடிச்சார், பப்ளிக்கே எதிர்பார்க்கல. அதை விடுங்கண்ணா, அவங்கெல்லாம் ஒரே செட்டாக இருக்காங்க, என்ன பெரிய செட்டு, சேவிங் செட்டு அப்படின்னு. அந்த சேவிங் செட்டுன்றது பட்டு நலரை சிரிக்க வச்சிருச்சு. அந்த மாதிரி நிறைய இது நல்ல கேரக்டர் அமைஞ்சுது. பட் இன்னும் நிறைய எடுக்கிறாங்க சார். என்னையும் நானே தாவணி கனவுகள், சின்ன வீடு படம்லாம் ஆக்ட் பண்ணேன். ஒரு சாங்கே பாடி ஆக்ட் பண்ணேன். ஃபுட் லென்த் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை வெட்டி எடுத்துடுறாங்க. சரி, அவருக்கு நெக்ஸ்ட்டு இதில் நல்ல கேரக்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வந்து பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி நான் எல்லா இது ஹிந்தி சாங்ஸ் கூட நான் பாடுவேன். அதில் கிஷோர்குமார் தான் எனக்கு குரு. ஓகே, அவருடைய வாய்ஸ் நான் பாடுறது ஆடிஷனில். பட் எனக்கு ஹிந்தி பேச தெரியாது. சாங்ஸை அப்படியே பாடுவேன் நான். ஓகே, மைண்டில் ஏற்றிக்கிட்டு. தட் ஹெல்ப் மீ டு கோ டு துபாய், அபுதாபி, அந்த மாதிரி இடத்துலலாம் போய் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. அண்ணனுக்கு பாக்யராஜ் சார் ரொம்ப நல்ல பழக்கமாக இருந்தாரோ? அவர் படங்கள்ல நிறைய வந்திருக்காரு. பாக்யராஜ் சார் படத்தில் ஆக்சுவலாக வந்து முதல்ல என்டர் ஆனது நான் தான். அப்படியா? தாவணி கனவுகள் முந்தானை முடிச்சு கிளைமேக்ஸ் டைமில் நான் போய் பாக்யராஜ் சார் போய் பார்த்தேன். அவர் வந்து இவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருந்தார். அப்புறம் திடீர்னு சொல்லிட்டாரு, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க, அடுத்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்துட்றேன், ஒன்றும் வரி பண்ணாமல் போங்க, அதான் அடிக்கடி நம்ம ஆஃபீஸ் மாதிரி இது வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே நானும் இன்வால்வ் ஆகி எனக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கூட என்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசுவார். ஸோ பாக்யராஜ் சார்கிட்ட நான் நல்லா இன்வால்வ் ஆகிட்டேன். தாவணி கனவுகள் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஓகே, ஆக்ட் பண்ணுறது. ஒரு 1 hour தான் ஒர்க்கு அந்த படத்தில். எனக்கு நிறைய எடுத்தார். அதுலேயும் எடிட்டிங் பொசிஷன் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். 1 week நான் வந்து அதில் வந்து அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங்க்குன்னு உட்காந்தேன். ஓகே, அங்கே அறிமுகமானவர் தான் என்ன. அப்புறம் ஒரு இது நடிகர்கிட்ட சொல்லி, இவர் ப்ரோக்ராமெல்லாம் பண்ணுறாருப்பா, உன்னுடைய போர்ஷன் முடிஞ்சிச்சுல்ல, இவரை பத்திரமா மெட்ராஸில் கொண்டு போய் இது பண்ணு, ஸ்பெஷல் டிக்கெட் போட்டாச்சு உங்க 2 பேருக்கும், போய் இது பண்ணி கொடுங்கன்னு என்னை ஸ்டேஷனுக்கு வந்து பத்திரமா கூப்பிட்டு வந்து, ட்ரெயின்லேயும் பத்திரமா கூப்பிட்டு வந்து, என்ன சாப்பிட வேணும்னு அப்படின்லாம் கேட்டுட்டு திருப்பி கொண்டாந்து, அவரும் வந்து நான் தங்குற வடபழனியில் தான், அவருக்கும் பக்கத்தில் வீடு, அவரும் வந்து இது பண்ணி நான் வந்து ரொம்ப ஒரு பிரதர்லி இல்லை அன்போட வந்து அவர் சொல்லிட்டாரு. அவரும் வந்து அப்பாவோட ஃபேன். அந்த நடிகர் யாருன்னா மயில்சாமி. மயில்சாமி என்ட்ரி. ஓகே 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 ஓகே. அதுலேருந்து எனக்கும் மயில்சாமிக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நாங்கள் ஸ்டார் நைட்ஸ் எல்லாம் ஒன்றா போவோம். அவரும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, நானும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. ஓகே. ஸோ அவர் கராட்டே இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாருங்க. ஓகே. குங்ஃபு. ஸோ எனக்கு எல்லா சர்க்கிள்லையும் பழக்கமாக இருந்தது. வாலி அண்ணா எனக்கு நிறைய கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. கவிஞர் வாலி. அவர் எம்எஸ்வி அண்ணா நான் போய் கவிஞர் ஒரு கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன் அவர்களை போய் ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாகும் போது நான் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன் என்னுடைய ஆப்ரேஷனுக்காக. அப்போ அவங்க கேட்டு போய் இந்த மாதிரி அவர் வந்திருக்காருன்னொன்னே, அட்மிட் ஆகிருக்காருன்னொன்னே, ஐயோ, ஏன்னா அவர் சன் வந்து என்னுடைய கிளாஸ்மேட். ஓகே. அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல டைரக்டரு, ஸ்கிரிப்ட் ரைட்டரு. நாங்கள்லாம் சென்ட் பீட்ஸில் ஒன்றா படித்தோம். அதில் அந்த ஸ்கூலில் வந்து நான், டைரக்டர் டிஆர் ராமண்ணாவுடைய சன் கணேஷ் ராமண்ணா, அண்ணாதுரை கண்ணதாசன், ராதா ரவி, இது நாங்கள்லாம் வந்து சென்ட் பீட்ஸில் வந்து கிளாஸ்மேட்ஸ். அப்பாவால் உங்களுக்கு கிடைத்த மரியாதை நிறையா இல்லை? அவரை வச்சு தானுங்க எங்களுக்கு மரியாதை. இப்போ நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னா
ஒரு சாதாரண மளிகை கடாலோ இல்லாட்டி இவங்களால வந்து வச்சு இது பண்ணுவீங்களா? எங்களுக்கு ஒரு கொடுப்பனை. அதை நான் பேர் எல்லா கலை உலகினர் மத்தியிலையும் கலை உலகினர் மத்தியிலும் இன்னார் மகன்னும் போது அது தனி மரியாதை கொடுக்குறாங்க. என்னென்னா வாய்ப்புகள் வந்து நம்ம ஒரு மனுஷனுக்கு வர வேண்டியது வாய்ப்புகள் சொல்ல முடியாது. திருப்பி நாளைக்கு எனக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் யாராவது கொடுத்து நான் எஸ்டாப்ளிஷ் ஆனேன்னா டைரக்டருக்கும் மக்களுக்கும் தான் நான் நன்றி சொல்லுவேன். அது கொஞ்சம் பெட்டராக வந்ததுன்னா இவங்க 2 பேரும், ஏன்னா டைரக்டர் தான் எனக்கு மெயினாக வாய்ப்பு கொடுக்குறாரு. அது நல்லா அமையிறது நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதுதான். அப்புறம் நான் இன்னும் ரசிகர்களை நான் இன்னும் மதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் நடிகர்னாலே கிசுகள் வரும். அப்பா பிரபல நடிகராக இருந்தார். அப்போ வெறும் பத்திரிகைகள் தான். அப்போ என்னென்னலாம் வந்திருக்கு அப்பாவை பற்றியான செய்தி? ஐயோ, தேவையில்லாதெல்லாம் எழுதிருக்காங்க. ஏதோ ஒரு சீனில் வந்து அப்பா வந்து பெட்ரோல் தான் பிள்ளையான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் வந்து சில ஃபுட்லென்த்துக்காக சில சீன்ஸ் இது பண்ணாங்க. எல்லோரும் அவர்கிட்ட போய் போட்டு கொடுத்தாங்க. இதை மற்றவங்களுக்கு தான் கொண்டாட்டமாக ஆகிடுமே. அவர் அந்த படத்தில் ஹீரோவும் இவர் ப்ரொடியூசரும் சேர்ந்து தான் அவங்க இதை இது பண்ணியிருக்காங்க, கேரக்டர் எடுத்திருக்காங்கன்னு. இவர் நேராக போய் என்ன ராமச்சந்திரன் என்ன அந்த அப்படி வந்து நான் அதை தூக்குற அளவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரோட போயிருக்காரு. இல்லை, நான் அதுக்கு வந்து சில நான் அதெல்லாம் நான் தலையிட மாட்டேன்னா முக்கியமானதை வந்து இது பண்ணி தேவையில்லாத நீங்கள் சாதாரணமாக பேசுனது இதில் தான் அதை தான் முக்கியமானதை வச்சுட்டு மீதியெல்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம். இன்னொன்று டைம் டியூரேஷன் வேறு இது இருந்ததுனால டைரக்டர் சில சீன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்னு சொன்னதுனால நான் டைரக்டர் சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது, அவர் கேரக்டர்னால அதில் வந்து இது போலீஸ்காரனாக வருவார். அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும். அப்போல்லாம் ஒரு மாதிரி நக்கல் பாஷை ஒன்று போலீஸ் பேசுவாங்க. அத்தறி கொடுக்க நான் நம்ம கையிலேயே நீ வாழாட்டுறீங்க, தூக்கடா குழந்தைய அப்படின்ட்டு தலைவர் போய் சொல்லுவார் ஒரு சீன். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது போலீஸ் காமெடி போலீஸாக வந்தார் இதில். அது வந்து அதை போய் கேட்டு வந்தார். அதான் வேறு ஒன்றும் இல்லை. உடனே இவங்க இப்போ நேரத்து மட்டும் சொன்னீங்களா அவருக்கும் இவருக்கு என்னது ஏதாவதுன்ட்டு அதை வந்து சில பேர் என்ன பண்ணாங்க, பத்திரிக்கையை வந்து இவருக்கும் அவருக்கும் ஆகாதுன்னு வேண்டாதவங்க வந்து ஒரு புக்கிலலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவர் சொன்னார், அப்புறம் என்னங்க இந்த மாதிரி இது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் பாலையா. ஆனால் எங்கள் அப்பா வந்து என்ன இப்படி இப்போ பண்ணிட்டாங்கன்னா கேட்பார் பேர் கேட்டு மைண்டு ஒரு மாதிரி ஆகும் பார்த்தீங்களா. கொஞ்சம் இது பண்ணியிருக்கும் போது டிஎஸ் மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தார். ஓகே, தலைவர் இப்போ கூடவே இருந்தார். டிஎஸ் மாணிக்கம் சித்தப்பான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனு. அவர் வந்து எம்ஜிஆர் கிட்ட இது பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரோட நாடக மன்றத்துலையும் சரி எம்ஜிஆருக்கு பிஏ மாதிரியே தான் போயிட்டு வருதுன்னு இருப்பார். அவருடைய பசங்க கல்யாணத்தில் புரட்சி தலைவர் தான் தலைமை தாங்கினார். அதுக்கு அப்பாவும் போய் அவரோட சுச்சுவேஷன். ஜானகி அம்மா எங்கள் அம்மாலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா பாருங்க, இவர் வந்து சாதாரணமாக தான் இருக்கிறாரு, ஆனால் அண்ணனுக்கு இன்னும் மனசு கஷ்டமாக இருக்குது. நான் கண்ணால் பார்த்தேன் சார் அந்த அந்த பர்டிகுலர் சீனு. அந்த கல்யாணத்தில் தலைவர் மைக்கில் எழுந்திரிச்சு அப்பா பேரை கூப்பிட்டார். நான் வந்து அவரை வந்து மேடைக்கு அழைக்கிறேன். இவர் வந்து நான் வந்து போய் என்னை போய் கூப்பிட்டு நீ தலைமை தாங்க வந்திருக்கிற கல்யாணத்தை இது பண்ணிட்டு என்ன எல்லோரும் பேசுவாங்க தெரியுமா கல்யாணத்தை இது பண்ணி. அதில் வந்து அப்பாவும் கொஞ்சம் புரட்சி தலைவரை பற்றி அவர் கொஞ்சம் அவர் வேறு மாதிரி என்னை பற்றி நினச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு சங்கடமாக. ஏன்னா தலைவர் எங்களுக்கு ஃபேவரட் ஹீரோவாச்சா. அப்போ என்ன தேவையில்லாமல். இன்னொன்று அது எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் சினி ஃபீல்டுக்குள்ளே கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருப்போம். சிவாஜி அவர் வந்து அவர் சித்தப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன். எம்ஜிஆர் வந்து மாமான்னு தான் கூப்பிடுவோம். என் ஆப்ரேஷனுக்கு அவர் வந்து நல்லா என் கை ஆப்ரேஷனுக்கு அவர் அவர் ரெக்கமெண்டேஷன் தான் நடந்தது. ராமன் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். ஓகே, அவர் மூலியமாக அரேஞ்ச் பண்ணோன்னே இவர் வந்து கண்ணதாசன் அட்மிட் ஆகணும்னு சொன்ன பார்த்தீங்களா. அவரை பார்க்க போய் தலைவர் வந்து அப்புறம் அவரை டேக் ஓவர் பண்ணுறாரு. என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருடைய மகன், கம்ப்ளைண்ட் இல்லாமல் பார்த்துங்க. ஸோ அவர் மேலே வந்து அப்புறம் அவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுத்தாரு கடைசியில். நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோ கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, அதை அப்போ அந்த டைமில் நீ என்ன ஒன்றுமே கேட்காம இருக்கிறியா அப்படின்னு தலைவரே கேட்டார். உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதுமாம்மா. என்ன என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்க் செக்கெல்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து இல்லை நான் அம்மா எல்லாம் எடுத்துகிட்டு போனேன்னா உங்களுக்கு சிரமம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணுங்க. இப்போ நீ இப்போ வந்துட்டு நீ என்ன சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் நானே கேட்டேன். ஒரு லெட்டர் கொடுங்க இந்த ஆப்ரேஷனுக்கு, நீ என்ன தேவைப்படுறியோ அதை சொல்லு, நான் வருவேன் உனக்கு அப்படின்ட்டு தைரியம் கொடுத்தாரு. ஸோ என்னுடைய லைஃப்பில் சில பாலிசிங்கை வந்து நான் ஃபாலோ பண்ணுறது அவரோட இது மெயின் திங்.
கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, சிவாஜி சார் ஆக்ட் பண்ண, சிவாஜி சித்தப்பா ஆக்ட் பண்ண கௌரவம். ஆமாம். இன்னும் அதை வந்து எத்தனை மேடையில் பேசணும்னு நம்ம பேசலாம். இந்த ஓப்பனிங் ஒரு இன்ட்ரடக்ஷன் டைலாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபோனு வரும் அவருக்கு. இப்போ நினச்சா கூட அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாதுங்க. சூப்பர். ஃபோன் பண்ணி, வெற்றிங்கிற வார்த்தை தான் என்னுடைய தாரக மந்திரம், அதை ராத்திரியும் பகலுமா உழைச்சி உத்தியோகத்தால் தேடிக்கிட்டவன்னா, தொழிலில் மோதுனா நிச்சயமாக நான் தான் ஜெயிப்பேன். இது கர்வத்திலேயோ அகந்திலேயோ சொல்லலை, இட் இஸ் ரியலி அவுட் ஆஃப் சின்சியரிட்டி ஐ ஆம் டாக்கிங். அது தொழிலில் நான் வச்சுருக்கிற அக்கறை, பக்தி, இதெல்லாம் தான் என்னை இப்படி பேச வைக்குது. நான் ஏதோ ஒரு வக்கீல் ஆற்றுக்கு போகிற, எங்கள் ஆற்று வக்கீலும் எங்கள் ஏதோ கச்சேரிக்கு போகிறாருன்ற மாதிரி அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. என்ன, தன்னிலை தாழாமையும் மண்ணிலை தாழ்ந்தக்கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும். தட் இஸ் கௌரவம் அப்படின்றது. அந்த அது வந்து எனக்கு அப்படியே அந்த ஸ்டைலில் அவர் பேசுனதெல்லாம் இன்னும் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாலிசி, நம்ம ஒரு பாலிசியோட வாழணும் லைஃபு. எங்கள் ஃபாதர் ஒரு விஷயம் சொல்லுவார், ஓகே, நீ வாய்ப்பு போய் தேடு, ம், ஆனால் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காது. ம், உனக்கு வாய்ப்பு வரும்போது அவங்க கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து இது பண்ணும்போது நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுறோமோன்னு எங்களுக்கு அந்த ஒரு, ஆனால் வாய்ப்புகள் நிறையா நானும் தேடி இருக்கேன். இப்போ கூட வந்து நிறைய இடத்துல வந்து போய் பார்க்க சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த டைரக்டரை பாருங்கள், அந்த ஸ்பான்சரை பாருங்கள், நீங்கள் தான் நல்லா பாடுறீங்களா, அவங்கக்கிட்ட அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி போய் பார்ப்பேன், போய் பாடிட்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக. ஃபிலிம் ஆர்டிஸ்ட் கூட நான் டப்பிங் பேசியிருக்கேன் சார். டப்பிங் ஆர்டிஸ்டா? டப்பிங் ஆர்டிஸ்டா. எம்என் நம்பியாருக்கு நீங்கள் சொன்னால் சிரிச்சிருவீங்க, விஎஸ் ராகவன்ல. ஆமாம். அவருக்கு அது ஒரு பெரிய காமெடி. நான் முதல்ல என்ன அவரே பேசும்போது நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கிண்டல் பண்ணிக்க வந்துடுறீங்களா அந்த மாதிரி நினச்சிட்டேன். ஓ, ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஃபோன் ஒரு நாள் ஃபோன் வரும்போது, ஹலோ ஜெய் பாலையா சார் இருக்கிறாரா, சொல்லுங்கள் சார், எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுங்கள் சார், டிஎஸ் பாலையாவுடைய சன் ஜெய் பாலையா தானே பேசுகிறீங்க? ஆமாங்க, நான் தான் பேசுகிறேன். நீங்கள் வந்து எனக்கு டப்பிங் பேசணும். இதுவும் கிண்டல் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே, சரி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து கொடுத்தாரு சார் உங்கள் நம்பரு பண்ணோன்னா, அப்போ தான் தெரிஞ்சுட்டேன். சரி, அப்புறம் நான் போய் வாய்ஸ் டெஸ்ட்டு கூப்பிட்டாங்க. நாகேஷும் சிவகுமார் அண்ணால, நம்ம ஹீரோ சிவகுமார். ஆமாம். அவர் அந்த இவங்க 2 பேரும் தான். அதுவும் மைக்கில் கேட்கும்போது ரொம்ப அப்படியே பக்காவாக கேட்குது. இவர் நாகேஷ் சொன்னார், டே ராகவா, அவங்களுக்குள்ள ஒரு இதில் கூப்பிட்டுக்குவாங்க அன்பில், டே ராகவா, இவனை விட்டா வந்து உனக்கு வேறு வாய்ஸ் கிடைக்காது, அனாவசியமாக தேடி டைம் வேஸ்ட் பண்ணாத, அப்புறம் டப்பிங்கும் பேசணும். அப்படி சில நிறைய டப்பிங்கில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். டிஎஸ் பாலையா குறித்து அவருடைய மகன் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தகவல்கள் அடுத்த பாகத்தில். அப்படி நினைச்சு நிறைய பணத்தை இழந்துட்டார். அவர் மாத்திரம் இல்லை, எனக்கு அஜித் சாரை வந்து நான் வந்து எங்கேயாவது பப்ளிக்கில் பார்த்தேன்னா, தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். அண்ணா நான் நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா,